எங்கே கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேரி ஓவர். Now we are going to see the computation of sports material which we consume. So ஒரு non-profit organization ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராமில் எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்கும், கேஷ் பர்ச்சேஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து நெட் பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம வர வேண்டியது கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000 rupees இருக்குது. இதில் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா 22,000 வரும். 6,000 ப்ளஸ் ஒரு 22,000 வந்து பார்த்தீங்கன்னா 28,000. இந்த 28,000ஓட ஓப்பனிங் கிரெடிட்டாஸை நான் வந்து லெஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து எத்தனை ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 rupees. ஸோ 28,000 இருந்து ஒரு 7,000 தான் நான் லெஸ் பண்ணினேன் அப்படின்னா 21,000 வரும். ஓகே, ஸோ இந்த 21,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். நான் வந்து அமௌண்ட் கொடுக்காம ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் தான் இது. ஸோ இப்போ எத்தனை ருபீஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000க்கு நான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் கொடுத்துட்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை ருபீஸ்க்கு கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா 20,000 rupeesக்கு வந்து கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக். இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 வருது. இந்த 46,000ஓட நான் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இதனுடைய அமௌண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 rupees. 46,000லேருந்து 8,000 rupees நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 38,000 rupees. இந்த 38,000க்கு என்ன நேம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஸோ மறுபடியும் நான் ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,000 rupees. இதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதனுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ப்ளஸ் ஒரு 6,000 வந்து பார்த்தீங்கன்னா 28,000. இந்த 28,000-ஐ ஓப்பனிங் கிரெடிட்டாஸோட நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். லெஸ் ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000. 28,000 7,000 லெஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது 21,000. இந்த 21,000 என்ன நேம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது காசு கொடுக்காம நம்ம கடனுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம், அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். இந்த கேஷ்க்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 rupees. ஸோ இதை டோட்டல் பண்ணால் 46,000 வரும். நெக்ஸ்ட் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் நம்ம பார்த்தாலும் க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 rupees. ஸோ 46லேருந்து 8 லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 38,000. இந்த 38,000 தான் வந்து டோட்டல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இந்த தான் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே கிளப்பில் வந்து ஸ்டேஷ்னரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 rupees. இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கோட ப்ளஸ் இன் பிட்வீன் எந்த இயர் அதுவும் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பிட்வீன் இயர் பிட்வீனில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த இயர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 8,000 ப்ளஸ் ஒரு 40,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,000. இந்த 48,000ஓட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஓப்பனிங் ஸ்டாக் பார்க்க மாதிரி நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் பார்ப்போம். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000 வேல்யூ வந்து 9,000 வருது. 48,000 ப்ளஸ் ஒரு 9,000 வந்து மைனஸ் 9,000 வந்து பார்த்தீங்கன்னா 39,000. இந்த 39,000 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி கன்சியூம்டு டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேஷ்னரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 8,000 ப்ளஸ்
ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் டியூரிங் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 48,000. இந்த 48,000ஓட நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி காமிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000. இந்த 9,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 39,000. ஸோ ஸ்டேஷனரி கன்சியூம் டியூரிங் த இயர் டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 39,000. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேஷ்னரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் கேஷ்க்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நெட்டாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேஷ்னரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கேஷ் கிரெடிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் கொடுத்துட்டு ஃபைனலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்மை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் டோட்டல்